ஹாய் வணக்கம். நாம் வந்து இன்றைக்கி ரீடிங்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன் சைட் லவ் ரீடிங் அண்ட் க்ரஷ் ஃபீலிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே யாரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சொல்லாத காதல், ஓகேவா? நீங்கள் பேசிக்கிட்ட கூட மாண்டி இருந்திருப்பீங்க, மேபி பேசியிருந்தால் சொல்லாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கான ஒரு ரீடிங், ஓகேவா? அவங்க வந்து உங்கள் மேலே ஒரு ஜஸ்ட்டு ஃபீலிங் இருக்கா இல்லையாங்கிறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பேசவே இல்லாமல் எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஸோ வந்து ஜஸ்ட் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கிறத பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஷார்ட் ரீடிங் மாதிரி தான் இருக்கும். சொல்லாத காதல், கிராஷ், உங்கள் மேலே ஃபீலிங் இருக்கா அப்படின்ட்டு. சரி, பார்க்கலாம். நிறைய கார்டு வந்திருக்கு. சொல்லாத காதல், கிராஷ், ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து இந்த ரீடிங் பார்க்கலாம். சரி, உங்கள் பர்சன் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே ஏதாவது சம் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு மட்டும் தான் நான் பார்க்க போகிறேன், ஓகேவா? எஸ், உங்கள் மேலே வந்து சம்திங் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, ஓகேவா? நான் லவ் தான் சொல்ல மாட்டேன், சம்திங் ஒரு ஃபீலிங். நமக்கு பிடிச்சவங்க வந்து அவங்க மேலே ஒரு ஸ்பார்க் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. உங்ககிட்ட பேசணுங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸும் வந்து உங்கள் பர்சனுக்கு போயிட்டு இருந்திருக்கு. நீங்களுமே அதை தான் நினச்சிட்ருக்கீங்க. அவங்க நம்மளுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட மாட்டாங்களாம், கால் பண்ணிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் உங்கள் பர்சனுமே அப்படி தான், உங்ககிட்ட பேசணும், ஏதாவது பேசணும் மீன்ஸ் டைரெக்டாக வந்து ஃபோன் காலில் பேசணும், இல்லை மெசேஜ் பண்ணணும், சம்திங் அந்த மாதிரி நான் நினைக்கல. ஏன்னா மேபி சில பேருக்கு நம்பர்ஸ் கூட இருக்காது. ஆனால் எங்கேயாச்சும் பார்த்து அவங்கள மீட் பண்ணால், ஏதாச்சியாக வந்து உங்களை மீட் பண்ணால், ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. உங்களை பார்த்தா ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறது, எப்படி இருக்கீங்க, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பார்த்துடலாமா, என்றைக்காச்சும் ஒரு நாள் அவங்கள மீட் பண்ணிடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஏக்கம்னு நான் சொல்ல வரல, ஓகே நம்ம பார்க்கலாமே, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து உங்ககிட்ட பேசலாமா, நம்பர் வாங்கலாமா, அந்த மாதிரியான ஒரு தாட் இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து ரொம்ப டாமினேட்டிங் பண்ணுவீங்களோ, ரொம்ப சம்திங் வந்து திட்டுவீங்களோ, சில பேர்கிட்ட வந்து நம்ம பேசும்போது அவங்க வந்து பேச மாட்டாங்க, கோவப்படுவாங்க, கொஞ்சம் ஈகோ தனம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்ல, ஸோ அவங்க அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஒரு வேளை நம்ம அவங்ககிட்ட பேசினா அவங்க நம்மளை வந்து திட்டிடுவாங்களோ, பிளாக் பண்ணிடுவாங்களோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் அவங்க போயிட்டு இருக்குது. அதனால வந்து அவங்க உணர்ச்சியெல்லாம் வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாத மாதிரி தெரியுது. பட் அவங்க வெயிட் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு பாத்திர மாட்டோமா. பட் நான் இது லவ்னு சொல்ல வரல, ஒரு ஃபீலிங் மாதிரி தான். நம்ம பிடிச்சவங்க வந்து நம்ம பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி சம்திங் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதாவது லவ் லெவலுக்கு இல்லைனாலும் ஜஸ்ட்டு வந்து உங்களை பார்த்தா அவங்க ஹாப்பி ஆவாங்க, ஓகே ஹாய் பாய், ஸோ அந்த மாதிரியான ஏதாவது விஷயம் வந்து அவங்க பேச தான் செய்வாங்க. ஸோ சம் வெயிட்டிங் இருக்குது. அவங்க பேசினா வந்து நம்ம கண்டிப்பாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அவங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து உங்ககிட்ட பேசுவாங்களா, ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அவங்க உங்களோட ஆக்ஷனை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க பேசுவாங்க, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சப்போஸ் அவங்க வந்து உங்ககிட்ட பேசினாங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா பேசுவாங்க, தென் எப்படின்னா அவங்களோட ஃபீலிங்ஸை காட்ட மாட்டாங்க, கொஞ்சம் ரூடாக நடந்துப்பாங்க, கொஞ்சம் வந்து மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா தான் போகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இப்படி ஆயிரும், அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். நான் அதை தான் பார்க்குறேன். ஸோ நீங்களாக போய் பேசுகிறதா இருந்தால் பேசிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவங்க எதிர்பார்க்க தான் செய்கிறாங்க. சம் கேசஸில் வந்து அவங்க வெயிட் பண்ணுறாங்க, பட் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் தான் இருக்காங்க.
அவங்க ஆக்ஷன்ஸை எதிர்பார்க்குறாங்க அண்ட் அவங்க ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இல்லை. பட் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப லவ்லியான ஒரு பர்சன் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணியிருந்தா ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அவங்க மேலே வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. நீங்கள் உங்களை பார்த்தா வந்து ஒரு லவ் ஃபீல் வருது, ஒரு மதர் ஃபீல் வரலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சவங்க நம்மளை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் வரும்ல. ஸோ மதர் ஃபீல் இருக்குது, லவ் ஃபீல் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் டாமினேட்டிங் பண்ணுற மாதிரியான கேரக்டராகவும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ எனக்கு 2 ஃபீல் தெரியுது. நீங்கள் லவ்லி பர்சனாகவும் அவங்களுக்கு தெரியுறீங்க, கொஞ்சம் டாமினேட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சன், அதாவது டக்கு டக்குன்னு கோவப்படுற மாதிரியான ஒரு பர்சனாகவும் அவங்க பார்க்குறாங்க. மேபி வெளி தோற்றத்தில் வந்து அவங்க பர்சனுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க சம்டைம்ஸ் வந்து உங்கள்கிட்ட பேசலாமாங்கிற மாதிரியான தாட்டில் போயிட்டு இருந்திருக்கலாம், போத் சைடுமே. அப்புறம் வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இல்லை போய் பேசினா வந்து திட்டிடுவாளோ, ஏதாவது பேசி இருந்துருவாளோ, ஸோ ஈகோ தடுக்கும்ல. ஸோ அதனால் வந்து பேசாமல் இருப்பாங்க. பட் உங்கள் பர்சனோட கேரக்டர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கொஞ்சம் கோல்டு ஹார்ட்டடாக தான் இருப்பாங்க. நீங்கள் பேசுகிறதா இருந்தால் இதை மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன் வரும். ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் வந்து சப்போஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசினாலும் நீங்கள் மட்டும் போய் பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க சம் கேசஸில் எனக்கு அது மட்டும் தான் தெரியுது. அவங்க அமைதியாக இருந்துப்பாங்க, நீங்கள் பேசினா பேசுவாங்க. ஸோ தாட் இருக்குது, இல்லைலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பேசினா பேசுவாங்க, இல்லைனா அவங்க பாட்டுக்கு எந்த ஆக்ஷனும் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க தவிர எந்த ஒரு பேசுகிறதோ கால் பண்ணுறதோ ஸோ அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் அவங்களுக்கு இருக்காது. பட் சம்திங் வெயிட் பண்ணுறாங்க, பார்த்துடலாமா, பேசலாமா, ஸோ ஏதாவது ஸோ சம்திங் மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது உங்களை பார்க்கலாம், உங்களை மீட் பண்ணலாம், இல்லைனா வந்து உங்கள் நம்பர்லாம் வாங்கி உங்கள்கிட்ட பேசலாம். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். எல்லோரும் வந்து உடனே நீங்கள் வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு சில பர்சன் வந்து இது வரைக்கும் அமைதியாக இருந்தால் சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி சோனாச்சும் பேசலாமேங்கிறதுக்காக உங்கள் நம்பரை வாங்கி பேசலாம். ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை நீங்கள் போய் நம்பர் வாங்கி பேசலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. பட் அவங்க ஆக்ஷன் எடுக்க ரெடியாக இல்லை. நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அவங்க பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க ஸ்டார்டிங்கில், அண்ட் போக போக வந்து அவங்களோட சுயரூபத்தை காட்டிடுவாங்க. ஸோ நீங்கள் பேசி அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் எடுக்கிற மாதிரி இருக்கும், அவங்க அப்புறம் வந்து மெதுவாக பேசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? அண்ட் அவங்க கேரக்டர் பற்றி பேசுகிறதா இருந்தால் ஓகே, நான் வந்து கேரக்டருக்கு தனியாக எடுக்கிறேன். ஓகேவா? உங்கள் பர்சனோட கேரக்டர்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். 2 கார்டில் வந்து அவங்களோட கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லிடுறேன். நோ கான்டாக்ட், சாரி, க்ரஷ் அண்ட் சொல்லாத காதல், எப்படி ஒன் சைட் லவ், சொல்லாத ஒன் சைட் லவ். ஓகே, அவங்க பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னா, நிறைய விஷயத்த வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம், தேவையில்லாத பாரத்தை சுமக்கலாம், நிறைய விஷயம் வந்து அவங்க மனசுலேயே வச்சுக்கிட்டு வெளிக்காட்டாமல், ஆனால் வெளிக்காட்டும் போது அடுத்தவங்ககிட்ட பேசும்போது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுத்துருந்துருப்பாங்க. அவங்க மனசில் 1000 கஷ்டம் இருக்கும், 1000 வேதனை இருக்கும், சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கும். அவங்க ஃபேமிலிக்காகவோ இல்லை அடுத்தவங்களுக்காக வந்து நிறைய வந்து கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க, தேவையில்லாத ஒரு பாரத்தை சுமந்திருப்பாங்க. அண்ட் ஸ்டில் ஏன்னா இது கேரக்டர் வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு லேட் ஆகும்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருப்பாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருப்பாங்க, யாரோட உதவியும் கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட அதிலே சொந்த காலிலே நிற்கணுங்கிற மாதிரியான ஒரு பிடிவாதம், ஈகோ, ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுக்கே இவ்வளோ பிடிவாதம்னா உங்ககிட்ட வந்து இறங்கி வருவாங்களான்னு யோசிச்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு ஹெல்ப்பும் கூட யாருக்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள தேவையை வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் வெளியே தோட்டத்தில் வந்து ரொம்ப நான் கஷ்டப்படலை, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன், என்னால் எதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தான் உங்கள் பர்சன். ஜாலியாக இருக்கிற பர்சன். அவங்க வந்து இருந்தாலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், கலகலன்னு எல்லார்ட்டையும் பேசுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாரோட தேவையும் வந்து
பாரத்தையும் வந்து தலை மேலே போட்டுப்பாங்க. எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. ஓனாகவே வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பர்சனோட கேரக்டர் இப்படி தான். தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிப்பாங்க, குழம்பிட்டே இருப்பாங்க. அதை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. நிறைய மனசில் வந்து கவலை இருந்தாலுமே வந்து அதை வெளிக்காட்டாமல் வந்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ நிறைய விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, ஓப்பன் அப் ஆக மாட்டாங்க, ரொம்ப ஹைட் பண்ணுவாங்க. அவங்க ட்ரூ ஃபேஸ் என்னன்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட காமிக்கவே மாட்டாங்க. மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும், வெளிக்காட்டுறது ஒரு விஷயமா இருக்கும். மனசுக்குள்ளே 1008 இருக்கும், வெளிக்காட்டுறது வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லி காமிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உங்கள் பர்சனோட கேரக்டர். ஸோ உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன, அவங்க கேரக்டர் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ரீடிங் தான். ஏன்னா நிறைய கம்மியான பர்சன் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதனால அவங்களுக்காக மட்டும் இந்த ரீடிங் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் சைட் லவ், சொல்லாத லவ் அண்ட் க்ரஷ் மெட்டீரியல். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இந்த ரீடிங் பொருந்தும். ஓகேவா? உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ டேக் கேர், பாய்.